ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவானா என்னன்னு பார்த்தோம். ஸோ நவ் இந்த வீடியோவில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி மெஷினில் ரன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா கோடு ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆகும்னா, இப்போது நான் ஒரு கோடு எழுதுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஜாவா கோடு எழுதுறேன், புரியுதா? இதான் அந்த ஜாவா கோடு, புரியுதா? இதான் அந்த ஜாவா கோட். நான் எழுதுகிற சோர்ஸ் கோடு, ஜாவா சோர்ஸ் கோடு. இப்போது நான் இந்த கோடை எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் இந்த கோடை கம்பைல் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா கம்பைலர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை கம்பைலர் அப்படின்ட்டு ஒப்படைக்கிறேன். அந்த கம்பைலர் பேர் வேறு எதுவும் இல்லை, ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேடிகே அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்பைலர், ஓகேவா? இது என்ன பண்ணும், நான் எழுதுன இந்த சோர்ஸ் கோடை இது வாங்கி கரெக்டாக இருக்கா, நான் கோட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கா, அதாவது லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கா, சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஒரு கோடு, எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் பேர் என்னன்னா பைட் கோட், பைட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஜென்ரேட் பண்ணும். பைட் கோட்ஸ் அப்படின்வாங்க, புரியுதா? இந்த பைட் கோட் என்ன பண்ணும், எனக்கு பைட் கோட் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த பைட் கோட் என்ன பண்ணுன்னா, இது போய் ஜேவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேவிஎம், இது ஜே